ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். டிசம்பர் மாதம் இந்த நிகழ்வு திட்டமிடப்பட்டது. அரசியல் சாரா மகளிர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்ளுகிற விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் பேய்மழை பெருவெள்ளத்தின் காரணமாக அந்த நிகழ்ச்சி நடத்த இயலாமல் இன்றைக்கு அதனையும் சேர்த்து உலக மகளிர் நாளிலே இந்த அழகான மண்டபத்தில் நல்ல அன்புள்ளத்தோடு நமது முராத் புகாரி அவர்கள் வழக்கம் போல நமக்கு தருகின்ற இந்த இடத்திலே நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். பட்டிமன்றம் மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது. நடுவராக இருந்த பாரதி பாபு அவர்களும் உரையாற்றிய மகளிரும் தங்களுடைய தலைப்பிலே நின்று பேசினார்கள். இன்றைய சமூக சீரழிவுக்கு காரணம் கலாச்சார சீரழிவா அல்லது மதுவின் கொடுமையா என்பதை நாட்டுக்கு தேவையான ஒரு கருத்துக்களை கொண்ட ஒரு பட்டிமன்றத்தை இங்கே மகளிர் அணியினர் நடத்தியது மிகவும் பாராட்டுக்குரியதாகும். இங்கே உரையாற்ற பலர் காத்திருந்தாலும் நீங்களெல்லாம் பிற்பகலிலே புறப்பட்டு இந்த மண்டபத்துக்கு வந்திருக்கிறீர்கள். அகால வேளைக்கு முன்னதாகவே நீங்கள் இல்லம் போய் சேர வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியிலே சுருக்கமாக உரையாற்றி நிறைவு செய்திருக்கிறார்கள். மகளிர் அணியினருக்கு நான் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன். என் தாயார் மாரியம்மாளுக்கு மிகுந்த புகழையும் பெருமையும் நீங்கள் தேடிக் கொடுக்கிற விதத்தில் இந்த அரங்கத்துக்கு என் அன்னையின் பெயரை சூட்டியதற்கு நான் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன். ஒரு அன்னையாருடைய திருவுருவப் படத்தை என்னுடைய கலிங்கப்பட்டி கிராமத்து இல்லத்தில் வைக்கின்ற விதத்தில் மிக சிறப்பாக அந்த படத்தையும் அமைத்து கொடுத்ததற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு யுத்தகலத்துக்கு போவதற்கு முன்பு நம்முடைய தமிழ்நாட்டின் வழக்கம் பெற்ற தாயிடம் அல்லது கரம் பிடித்த வாழ்க்கை துணைவியிடம் வாழ்த்து பெற்று செல்லுவது போர்க்களத்துக்கு செல்லுகிறவர்களின் வழக்கமாக இருந்து வந்திருக்கிறது. ஒரு பிரம்மாண்டமான குருட்சேத்திர களத்தை நோக்கி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் செல்லுகிற வேளையில் தாய்மார்களினுடைய அன்பான வாழ்த்துக்களோடு அன்பு சகோதரிகளினுடைய ஆசியோடு களம் சென்று வெல்வோம் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எண்ணற்ற ஆண்டுகளுக்கு முன்பே மகளிர் தங்கள் உரிமையை நிலைநாட்ட போராடி இருக்கிறார்கள். சங்க இலக்கியத்திலே ஒரு காட்சி வருகிறது. அன்னி நிமிலி என்கின்ற ஒரு பெண்ணின் தந்தை கொடூரமாக கொலை செய்யப்பட்டதால் அந்த படுகொலை நிகழ்த்திய கோசர்களை பழிவாங்காமல் நான் நல்ல உடை உடுத்த மாட்டேன், 3 வேளை உணவருந்த மாட்டேன் என்று சபதம் கொண்டு அப்படியே போரில் வீழ்த்தியதாக சங்க இலக்கியம் சொல்லுகிறது. நமது பெண்பால் புலவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சமூகம் எப்படி வாழ வேண்டும் என்ற கருத்துக்களை தந்திருக்கிறார்கள். அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்ற கருத்துக்களை தந்திருக்கிறார்கள். தேரா மன்னா செப்புவது உடையேன் என்று கண்ணகி பெருந்தேவி பாண்டியத்து பேரவையிலே முழக்கமிட்ட நிகழ்ச்சியை காப்பியமாக இளங்கோவடிகள் தந்திருக்கிறார். எனவே மகளிர் உரிமை என்பது போராடப்பட்டுத்தான் உலகமெங்கும் பெறப்பட்டிருக்கின்றது.
இந்த நாளை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் என்றால், தொடக்கத்தில் மகளிர் போராட்ட களங்களுக்கு வந்தபோது உலகத்தை உலுக்கிய முதலாவது பெரிய புரட்சி பிரான்ஸ் நாட்டில் நடந்தது 1789ஆம் வருடம். பாஸ்டைல் சிறை உடைக்கப்பட்டது. மண் குடிசைகள் மாளிகைகளை பார்த்து கெக்கலி கொட்டின. அடிமைகளின் கரங்களிலே வீரவாள் ஜொலித்தது. பல்லாயிரக்கணக்கான பெண்கள் லூயி மன்னனுடைய மாளிகையை சுற்றி ஆயுதமேந்தி அந்த புரட்சியிலே பங்கேற்றார்கள். 100 வருடங்களுக்கு பிறகு 1889ஆம் ஆண்டு அதே பாரிஸ் மாநகரத்தில் மகளிர் உரிமைக்காக உலக மகளிரெல்லாம் ஒன்று சேர்ந்து அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார்கள். அப்பொழுது பெண்களுக்கு உரிமை வேண்டும், 8 மணி நேர வேலை வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து, வேலை பார்க்கிற பெண்களுக்கு உரிமை வேண்டும், சமூகத்திலே அவர்கள் நல்ல முறையில் நடத்தப்பட வேண்டும் என்று போராட்டத்தை முன்வைக்கிற போது அதிலே கலந்து கொண்டவர் கிளாரா ஜெர்கின் என்கின்ற ஜெர்மனிய பெண். அதன் பிறகு ஏறத்தாழ 1907ஆம் ஆண்டு அதே பாரிஸ் மாநகரத்தில் உலக சோசிச மாநாட்டில் அந்த முழக்கம் மீண்டும் எழுப்பப்பட்டது. 12 மாதங்கள் கலந்து மீண்டும் அந்த நிகழ்ச்சியிலே, அந்த 1907ஆம் ஆண்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் கிளாரா ஜெர்கின் அந்த உலக மகளிர் அமைப்புக்கு தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓராண்டு கழித்து நியூயார்க்கிலே மகளிர் போராடினார்கள், பெண்கள் போராடினார்கள், வேலைகளுக்கு செல்லும் பெண்கள் போராடினார்கள். அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து நியூயார்க் வீதியிலே பல்லாயிரக்கணக்கான பெண்கள் அணிவகுத்து வந்த நாள்தான் மார்ச் 8ஆம் நாள். இனி உலக மகளிர் நாளாக இது கொண்டாடப்படும் என்று கிளாரா ஜெர்கின் அறிவித்தார். அந்த நாளை தொடர்ந்து கொண்டாட ஆரம்பித்தார்கள். சோவியத் ரஷ்யா புரட்சி கீதம் இசைத்த 1917ஆம் ஆண்டு ஆரோரா கப்பலிலே இருந்து அவர்கள் பீரங்கிகளை ஜார் சக்கரவர்த்தியின் படைகள் மீது தொடுப்பதற்கு முன்பு மார்ச் 8ஆம் தேதி மாஸ்கோ நகரத்து வீதிகளில் அல்ல, பெட்ரோகிராட் நகரத்து வீதிகளிலே பெண்கள் உரிமை போர்க்கொடி ஏந்தி வந்தார்கள். அந்த நாள் தான் மார்ச் 8ஆம் நாள். 1936இல் ஸ்வஸ்தி கொடியேந்திய நாஜிகளின் தலைவன் அடால்ஃப் ஹிட்லர் சான்சலராக ஜெர்மனியிலே கொட்டமடித்துக் கொண்டிருந்த காலத்தில், ஸ்பெயினிலே பிராங்கோ சர்வாதிகாரியாக இருந்தபோது 80,000 பெண்கள் எங்களுக்கு உரிமை வேண்டும் என்று முழக்கமிட்டு வந்த நாள் தான் மார்ச் 8ஆம் நாள். 1950ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போரிலே ஹிரோஷிமா நாகசாகி மீது அணுகுண்டுகள் வீசப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்னர் இந்த அணு ஆயுதங்களை எதிர்த்து ஐரோப்பா கண்டம் முழுவதிலும் லட்சக்கணக்கான பெண்கள் அணிவகுத்த நாள் தான் மார்ச் 8ஆம் நாள். அதை போல ஈரான் தேசத்தில் டெஹ்ரான் வீதிகளில் அதுவரை வெளியே வராத இஸ்லாமிய பெண்கள் புரட்சி தீ மூண்டதாலே ஈரான் நாட்டில் அந்த டெஹ்ரான் வீதிகளிலே தெருக்களிலே பெண்கள் திரண்டு வந்து எண்ணெய் கிடங்குகள், எண்ணெய் வயல்கள் அனைத்தும் அரசுடைமையாக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கிளர்ச்சி கொடி ஏந்திய நாள் தான் இந்த மார்ச் 8ஆம் நாள். ஆகவே இந்த மார்ச் 8ஆம் நாளை உலகம் கொண்டாடுகிறது. கொண்டாடுகிற வேளையில் உரிமைகள் கிடைத்து விட்டதா? வாக்குரிமை கேட்டு போராடினார்கள், 100 ஆண்டு காலம் போராடினார்கள். எங்கே? லண்டனில் போராடினார்கள், பிரிட்டனில் போராடினார்கள், அமெரிக்காவில் போராடினார்கள். பல ஆண்டுகள் போராடித்தான் ஓட்டுரிமை கிடைத்தது பெண்களுக்கு. அதை பற்றி எல்லாம் விவரிப்பதற்கு எனக்கு இப்பொழுது அவகாசம் இல்லை. பெண்கள் ஓட்டுரிமை வாங்குவதற்கு எமிலி பேங்கர்ஸ் என்கின்ற ஒரு பெண் தன்னையே பார்சலாக பிரதம மந்திரியினுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று லண்டன் தலைமை தபால் நிலையத்துக்கு சென்று வாதாடிய போது ஒரு வழியில்லாமல் அவரது மணிக்கட்டிலே பிரைம் மினிஸ்டர் 10 டவுனிங் ஸ்ட்ரீட், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாந்து, பிரதம மந்திரியின் வீடு என்று அவருடைய மணிக்கட்டிலே அந்த முகவரியை போட்டு
உடன் ஒரு ஆளை அனுப்பி பிரதமர் வீட்டிலே கொண்டு போய் உங்கள் வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கிறது என்று சொன்னவுடன் என்ன பார்சல் என்று பிரதம மந்திரியினுடைய செயலாளர் கேட்க இந்த பார்சல் தான், இந்த பெண்மணி தான் இங்கே அனுப்பப்பட்டிருக்கிற பார்சல் என்று சொன்னவுடன் அதிர்ச்சி அடைந்து ஆஸ்பீத்தன் என்ற பிரதம மந்திரி எதற்காக அது பார்சலாக வந்தார் என்று கேட்க உங்களை சந்திக்க பலமுறை முயன்று எனக்கு இங்கே அனுமதி கிடைக்கவில்லை, உங்களை சந்திப்பதற்கு எனக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை, பிரதமரை சந்திக்க முடியாது என்றார்கள். அதனால் நான் போஸ்ட் ஆபீஸுக்கு போனேன், என்னை பார்சலாக அனுப்புங்கள் பிரதம மந்திரி வீட்டுக்கு என்று நான் பார்சலாக வந்திருக்கிறேன் என்று வாதாடினார். அப்படி வாதாடி போராடி பல ஆண்டுகள் கழித்து தான் இங்கிலாந்திலே ஓட்டுரிமை கிடைத்தது. எனவே உரிமைகளுக்காக போராடி வந்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய அரசியல் சட்டத்தினுடைய பிரியாம்பிள் முகப்புரையின் முதல் வரி ஆல் மென் ஆர் born ஆர் கிரியேட்டட் ஈக்குவல், எல்லா மனிதர்களும் சமமாக படைக்கப்பட்டவர்கள் என்று. இரண்டாம் உலக யுத்தத்துக்கு பிறகு ஐநா மன்றம் அமைக்கப்பட்ட போது ஐக்கிய நாடுகள் சபையில் மனித உரிமைகள் பிரகடனம் தொகுக்கப்பட்ட வேளையில் அந்த குழுவுக்கு தலைமையேற்றவர் அமெரிக்க ஜனாதிபதி ரூஸ்வெல்ட்டின் மனைவி எலினார் ரூஸ்வெல்ட். அப்பொழுது அதே வாக்கியத்தை போட நினைத்த போது மென் என்று போடாதீர்கள், ஆண்கள் என்று போடாதீர்கள், மனிதர்கள் என்று போடுங்கள், மனித பிறவிகள், ஹியூமன் பீயிங்ஸ், ஆண்கள் என்று குறிப்பிடக்கூடாது என்று ஒரு குரல் அந்த ஆலோசனை கூட்டத்தில் எழுந்தது. அதற்கு பிறகு ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் born free ஆர் born ஆர் equal with equal rights and dignity என்று போட்டார்கள். இந்த குரலை எழுப்பியவர் இந்திய நாட்டினுடைய பிரதிநிதியாக இருந்த ஒரு பெண்மணி என்பதையும் இங்கே நான் நினைவூட்ட விரும்புகின்றேன். பட்டிமன்றத்தின் போது ஒரு செய்தியை சொன்னார்கள். கபாலம் பிளக்கப்பட்ட போதும் ரத்தம் குபுவென்று கொட்டிய போதும் தூக்கிய கொடியை கீழே தாழவிடாமல் அவன் மரணத்தை யாசித்தவாறே கடைசி நிமிடம் வரையில் போராடினான் குமரன் திருப்பூர் வீதிகளிலே என்று குறிப்பிட்டு விட்டு அதை போல தியாகம், அதைவிட உன்னதமான தியாகத்தை ஒரு பெண்மணி செய்தார். கையிலே கொடி, சுதந்திர கொடி, இன்னொரு கையிலே கை குழந்தை. அப்பொழுது அந்த போராட்ட களத்தில் கை குழந்தை கீழே விழுந்து உயிர் போகிறது. குழந்தை போனால் போகட்டும், இந்த கொடியை கீழே போட மாட்டேன் என்ற அஞ்சலி என்கிற பெண் கடலூரிலே போராடினாள். அந்த வரலாறு தெரியுமா என்று இந்த பட்டிமன்றத்திலே நான் அதுவரை கேள்விப்படாத ஒரு புதிய செய்தியை அவர்கள் பதிவு செய்தார்கள். இந்த செய்தியை பதிவு செய்தவுடன் எனக்கு நிறைவு பின்னோக்கி சென்றது. சத்தியாகிரகா இன் சவுத் ஆப்பிரிக்கா என்று தென்னாப்பிரிக்காவிலே மகாத்மா காந்தி நடத்திய சத்தியாகிரக போராட்டத்தை புத்தகமாக படித்திருக்கிறேன். அந்த புத்தகத்தில் சொல்லுகிறார், இந்த தென்னாப்பிரிக்க விடுதலை போராட்டத்தில் நான் யாருக்காவது நன்றி தெரிவிக்க வேண்டும் என்றால் அது தமிழ் பெண்களுக்குத்தான் நான் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு விட்டு ஒரு நாள் கிளர்ச்சி நடத்துவதற்காக சென்று கொண்டிருக்கிறோம், போராட்டம் நடத்துவதற்காக சென்று கொண்டிருக்கிறோம். ஏராளமான தமிழ் பெண்கள் தென்னாப்பிரிக்காவிலே நிறைய தமிழர்கள் வசித்தார்கள், இன்றும் வசிக்கிறார்கள். அவர்கள் எங்களோடு வந்தார்கள். அப்பொழுது குறுக்கே ஒரு காட்டாறு குறுக்கிட்டது. அந்த ஆற்றிலே நாங்கள் கவனமாக கடந்து செல்கிற போது அந்த தமிழ் பெண்ணின் தோழிய குழந்தை தவறி விழுந்து விட்டது. எல்லோரும் கூக்குரலிட்டோம், குழந்தையை தேட வேண்டும். விரைந்த போது அந்த பெண் சொன்னாள், என் குழந்தை போய்விட்டது, இனி நீங்கள் தேடுகிற முயற்சியில் நீங்கள் இந்த காட்டாற்றிலே நீங்கள் மூழ்கிவிட வேண்டாம், என் குழந்தை போனது போனதுதான், போகட்டும், நாம் கரை சேர்வதற்கு நம் பயணத்தை தொடருவோம் என்று சொன்ன அந்த பெண்மணியின் தியாகத்தை நான் ஒருபோதும் மறக்க முடியாது என்று மகாத்மா காந்தி அதிலே குறிப்பிட்டார். அவர்தான் தில்லையாண்டி வள்ளியம்மை. அவர்கள் சின்னஞ்சிறுவர் அந்த பருவமடைந்த போது சிறைச்சாலையிலே பாடி வதங்கி எலும்பும் தோற்றாக சிறையிலிருந்து மரணப்படுக்கையிலே வந்து போட்ட போது வள்ளியம்மை, நீ மனம் வருகிறாயா என்று கேட்டபோது, இல்லை, இனி ஒரு பிறவி எடுத்தாலும் நான் விடுதலைக்காக போராடுகிறேன் என்று சொல்லிவிட்டு நான் இந்த சுதந்திர போரில் விடுதலை போரில் நான் உயிர் துறப்பது எனக்கு எவ்வளவோ மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னார். அவர் இறந்த பிறகு அவருக்கு நினைவு தூண்டளிக்கிறார் மகாத்மா காந்தி. இந்த கடந்த கால போராட்டங்களை சொல்வதற்கு காரணம், ஜோனபாட் வரலாற்றை சொல்வதற்கு காரணம், ஜான்சி ராணியின் வீர சொல்வதற்கு காரணம், வேலுநாச்சியார் நாட்டிய நாடகத்தை தமிழகத்திலும் மும்பையிலும் டெல்லியிலும் இங்கு அமெரிக்க நகரங்களில் நடத்துவதற்கு நான் ஏற்பாடு செய்ததற்கு காரணம், உரிமைகளுக்காக உதிரம் சிந்தினார்கள், உரிமைகளுக்காக வாழ்ந்தார்கள். அந்த வரிசையில் வீரத்தால்
அனைவரும் உயர்த்திருக்கிறார். அங்கே குயிலி, ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் ஏற்பட்ட குயிலி தன்னைத்தானே அழித்துக் கொள்ள முதல் மனித வெடிகுண்டாக நெருப்பு குண்டத்திலே குதித்து அங்கே இருக்கக்கூடிய ஆயுதக்கிடங்கை கரி அவள் சாம்பலாக்கிறாள் என்ற சரித்திரத்தை நினைவூட்டுவதற்காக நாம் நடத்தினோம். நான் இந்த வேளையில் என் அன்னை மாரியம்மாளினுடைய படத்தை திறந்து வைத்திருக்கிறீர்கள். நான் என் குடும்பத்தை அரசியலுக்கு கொண்டு வந்ததில்லை. என்னுடைய இந்த கட்சியில் வாரிசு அரசியலுக்கு இடம் கிடையாது. என் மகன் தாயகத்துக்கு ஒரே ஒரு ஆபத்து காலத்திலே வந்து விட்டு போறவன் தான். அந்த தாயகத்துக்குள் நுழைந்து கூட பார்த்ததில்லை. இந்த இயக்கம் தான் என் குடும்பம். இந்த இயக்கத்தினுடைய சகோதர சகோதரிகள் தான் என்னுடைய குடும்பத்து உறுப்பினர்களாக நான் கருதி கொண்டு வாழ்பவர். ஆனால் என்னுடைய தாயார் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து போராட்ட களங்களுக்கு வந்தார். ஒவ்வொரு போராட்டம் நடக்கிற போதும் அங்கே உண்ணாவிரத போராட்டங்களிலே கலந்து கொள்வார். ஆயிரக்கணக்கானவர்களோடு கலந்து கொள்வார். ஒரு துளி நீரும் பருக மாட்டார். அது என்னிடம் இருந்து அவருக்கு வந்த பழக்கம். அவர்களுக்கு நான் வெற்றி பெற்றவர்கள் பார்க்கவில்லை. அந்த கவலை அவர்கள் எனக்கு காட்டிக்கொள்ளவும் இல்லை. ஆனால் இறுதி மூச்சு வரையிலே எல்லோரையும் அன்பாக உபசரிப்பார். வருகிறவர்களே மலர்ச்சியோடு வரவேற்று உணவு படைவு படைத்து சாப்பிட சொல்லி அனுப்பி வைக்கிற பழக்கம். அதுவும் கழக கண்மணிகள் என்றால் அவருக்கு அவ்வளவு அன்பு. தன் பிள்ளைகளை வீடு தேடுகிற கழக கண்மணிகளை மட்டுமல்ல, மாநாடுகளுக்கு வருவார், நிகழ்ச்சிகளுக்கு வருவார். இந்த இயக்கத்துக்கு அவர் அந்த அளவுக்கு இந்த இயக்கத்தின் வெற்றி கொள்ள வேண்டும் என்று அவர் பாடுபட்டுக் கொண்டிருந்தார். தாய்மார்கள் இளகிய உள்ளம் கொண்டவர்கள். நம்மை போன்ற பெண்கள் மகளிர் நாள் என்கிற போது மகிழ்ச்சிகளை மட்டும் பேசிக் கொண்டிருக்க முடியாது. என் தாயாரின் படத்தை திறந்து வைத்ததால் தான் இதை சொல்லுகிறேன். என் தாயார் மறைந்த போது, உயிர் பிரிந்த போது நான் இல்லை பக்கத்தில். என் தம்பி இருந்தான், என் துணைவியார் இருந்தார், என் தம்பியின் துணைவியார் இருந்தார், மற்றவர்கள் இருந்தார்கள், என் சகோதரிகள் இருந்தார்கள். நான் பஞ்சாபிலே இருந்து வந்து கொண்டிருந்தேன். அவர்கள் உயிர் துறக்கும் வேளையில் நான் பக்கத்தில் இருக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. அது பொது வாழ்க்கை. ஆனால் அவர்களை சுடுகாட்டிலே சிதையிலே வைக்கிற போது நான் மற்ற கூட்டங்களில் இதை சொல்லி இருக்கிறேன். சிதையிலே வைத்துவிட்டு கடைசியாக அந்த கால்களை தொட்டு கும்பிட்டேன். நான் எப்பொழுது எங்கே போனாலும் என் அம்மாவினுடைய காலில் விழுந்து, என் தாயாரின் காலில் விழுந்து அவர்கள் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டுதான் நான் செல்வேன். சிறைக்கு வந்து என்னை பார்க்கிற போதும் சிறையிலே அவர்கள் காலில் விழுவேன். அது நீண்ட காலமாக, பல ஆண்டுகளாக எனக்கு அதுதான் ஒரு பலம். ஈழத்துக்கு தலைவர் பிரபாகரனை இரு நாட்டு இராணுவத்தின் மத்தியிலே ஊடுருவி செல்லுகிற போதும் கூட நான் உயிரோடு திரும்பி வரப் போவதில்லை என்று எண்ணிக்கொண்டு என் தாயின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டுதான் நான் படகில் ஏறினேன். அந்த தாயாரினுடைய உடலுக்கு நெருப்பு வைக்கப் போகிற போது நான் நினைத்தேன், உண்மையிலே நினைத்தேன், இன்றைக்கு என் தாயாரினுடைய இறுதி நிகழ்ச்சிக்கு தமிழகத்தின் தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். என் சண்பு சகோதரர் திருமாவளவன் வந்திருக்கிறார், மார்க்சிஸ்ட் தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் வந்திருக்கிறார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் முத்தரசன் வந்திருக்கிறார், தமிழ் உணர்வாளர்கள் வந்திருக்கிறார்கள், எண்ணற்ற தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், கழக கண்மைகள் பல்லாயிரக்கணக்கிலே வந்திருக்கிறார்கள், உற்றார் உறவினர்கள், இரத்த உறவுகள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். இவ்வளவு கௌரவமாக ஊரே திரண்டு, பல்லாயிரக்கணக்கானவர்கள் திரண்டு இவ்வளவு கௌரவமாக என் தாயார் இந்த சிதையிலே இன்னும் சில நேரங்களில், சிறிது நேரத்தில் அவர் நெருப்பிலே கருகி சாம்பலாக போகிறார். இனி அந்த கால்களை பற்றி தொட முடியாது. அந்த கால்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாம்பலாகிவிடும் என்று நான் பேசினேன் இறுதி நிகழ்ச்சியில். அப்பொழுது நான் நினைத்ததை சொல்லுகிறேன். என்னுடைய தாயாருக்கு இவ்வளவு கௌரவம் கிடைத்தது. உலகத்தில் தமிழ் இனத்துக்கு இப்படி ஒரு தலைவன் ஒரு 1000 ஆண்டுகளில் தோன்றியதில்லை என்று நான் கருதுகிற பிரபாகரனை பெற்றெடுத்த தாயார் பார்வதி அம்மையார், அவர்கள் கணவர் வேலுப்பிள்ளை அவர்கள் உடல் நலம் இல்லாமல் முசிறியில் இருந்தபோது எத்தனை முறை நானும் அடைக்கலமும் சென்று பார்க்க போயிருப்போம். நாங்கள் என்ன கடமையை அவர்களுக்கு செய்தோம் என்று நான் விளம்பரப்படுத்திக் கொள்வதில்லை. என் தலைமகளுக்கு மகன் பிறந்த போது அவர்கள் வீட்டுக்கு வந்து வாழ்த்தி என் பேரனுக்கு அவர்கள்தான் பிரபாகரன் என்று பெயர் சூட்டினார்கள்.
என் மகன் துரை வையாபுரிக்கு திருமணம் நடைபெற்ற போது பிரபாகரனின் தந்தை வேலுப்பிள்ளை அவர்களும் பார்வதி அம்மாளும் வந்து அந்த மணவிழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்து என் மணமக்கள் அவர்கள் காலில் விழுந்து வணங்க ஆசி வழங்கினார்கள். ஆனால் அந்த பார்வதி அம்மாள், உலகம் போற்றும் உத்தம தலைவனை பெற்றெடுத்த அந்த பார்வதி அம்மாள் மரணப்படுக்கையில் இருந்தபோது மலேசியாவிலிருந்து சிவாஜிலிங்கம் எம்பி இங்கே அழைத்து வர ஏற்பாடு செய்தார். ஆனால் இந்த விமான நிலையத்தில் அண்ணன் பல நெடுமாறன் அவர்களும் நானும் அவர்களை வரவேற்று அழைத்து கொண்டு போய் ஒரு உயர்தர மருத்துவமனையிலே சிகிச்சை தர ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று தெரிந்து கொண்ட கலைஞர் கருணாநிதி ஜாங்கிட்டு தலைமையில் ஆயிரக்கணக்கான போலீசாரை விமான நிலையத்தில் கொண்டு வந்து குவித்தார். நானும் வேளச்சேரி மணிமாறனும் மாத்திரம் போயிருந்தோம் அண்ணன் பல நெடுமாறன் அவர்களோடு. எங்களை விமான நிலையத்துக்குள் நுழைவு சீட்டு இருந்தும் கூட உள்ளே அனுமதிக்கவில்லை. காவல்துறையினருக்கும் எங்களுக்கும் பெரிய மோதல் ஏற்பட்டது. விமான நிலையத்தில் விமானம் வந்து நின்றது. விமானத்திலிருந்து கீழே இறங்குவதற்கு கூட அனுமதி கொடுக்கவில்லை. இந்திய அரசு, அப்பொழுது பொறுப்பில் இருந்த மத்திய அரசு, காங்கிரஸ் அரசு ஏற்பாடு செய்தவர் கலைஞர் கருணாநிதி. அவர் சொல்லித்தான் போலீசார் 1000 பேர் வந்து குவிக்கப்பட்டார்கள். மறுநாள் காலையில் அறிக்கை விட்டார். நேற்று இரவு என்ன நடந்தது என்றே எனக்கு தெரியாது, பத்திரிகையை பார்த்துத்தான் நான் தெரிந்து கொண்டேன். எனக்கு தெரிய இவ்வளவு பெரிய பொய்யை உலகத்தில் எவனும் சொல்ல முடியாது. அவர் ஏற்பாடு செய்தார். கடைசியில் இந்த மண்ணில் ராஜபக்சே வர முடிகிறது. ஆனால் நமது அருமை தாயார் பார்வதி அம்மாள் கால் மிதிக்க முடியவில்லை. திருப்பி அனுப்பப்பட்டார். திரும்பும் பயணத்திலேயே அவர் செத்தாலும் பரவாயில்லை என்று ஈவிரக்கமற்ற கலைஞர் கருணாநிதி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். ஈழத்தமிழர்கள் அழிய வேண்டும் நினைத்தார், புலிகள் அழிய வேண்டும் நினைத்தார். இதுதான் உண்மை. எப்படி கரம் கோர்க்க முடியும்? என் நெஞ்சே என்னை சுட்டரித்து விடுவே அவர்களோடு உடன்பாடு வைத்தால். ஒரு இன அழிவுக்கு காரணமானவர்களோடு காலமெல்லாம் தமிழ் இனத்துக்காக, ஈழத்தமிழ் இனத்துக்காக போராடிய வைகோ கரம் கோர்த்தார் என்றால் என் கல்லறை கூட என்னை மன்னிக்கார். எப்படி உடன்பாடு வைக்க முடியும்? கடைசியில் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போய் மருத்துவமனையில் இருந்தார்கள். பார்வதி அம்மாள் என்னையும் நெடுமாறனையும் பார்க்க வேண்டும் என்று மலேசியா வந்து வருகிற போது சொன்னார். கடைசியில் அவர் இறந்து போனார்கள். அவர்கள் இறந்தபோது அவர்களை கொண்டு போய் சுடுகாட்டிலே வைப்ப 100 பேர் போனார்கள். இரங்கல் கூட்டம் கூட நடத்த முடியவில்லை. நான் அலைபேசியிலே இரங்கல் உரை நிகழ்த்தினேன். சிவாஜிலிங்கம் அதை அங்கே அவர்களுக்கு ஒலியிலே கேட்கும்படி ஏற்பாடு செய்தார். கொள்ளி வைத்து விட்டு அவர்கள் போனார்கள். ஒரு 15 நிமிடம் கழித்து ரோட்டிலே போகிற 3 நாய்களை சிங்கள இராணுவத்தினர் சுட்டார்கள். அந்த 3 நாய்களின் உடலை கொண்டு போய், கொல்லப்பட்ட 3 செத்துப்போன நாய்களை கொண்டு போய் அந்த சிதையில் போட்டார்கள். உலகத்தில் இந்த கொடுமை எவனும் செய்ததில்லை, யாரும் செய்ததில்லை. இப்படிப்பட்ட தமிழ் இனத்துக்கே கேடு செய்த கூட்டம் தான் மகளிர் உரிமையை பற்றி பேசுவதற்கு மாநாடு போடுகிறார். என்னுடைய அன்புக்குரிய சகோதரிகளே, இன்றைக்கு நடத்தப்பட்ட பட்டிமன்றத்தினுடைய தலைப்புக்குள் நான் அதிக நேரம் செல்ல விரும்பவில்லை. உங்கள் குழந்தைகள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் மது ஒழிய வேண்டும். உங்கள் பேரப்பிள்ளைகள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் மது ஒழிய வேண்டும். நீங்கள் வீட்டில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் இந்த மது அரக்கன் ஒழிய வேண்டும். டாஸ்மாக் கடைகள், ஒயின் ஷாப்புகள் அழிக்கப்பட வேண்டும். இந்த மது அரக்கரை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியவர் கலைஞர் கருணாநிதி. அவரே நான் வந்து மது விலக்குக்கு கையெழுத்து போடுவேன் என்றார். இத்தனை ஆண்டுகள் தமிழ் சமூகத்தை சீரழித்ததற்கு உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது என்று தமிழ் பெண்கள் முடிவெடுக்க வேண்டும். இந்த கொடுமைக்கு காரணம் அவர்தானே. மது அரக்கன் தான் கோர தாண்டவம் ஆடுவதற்கு வடிகால் அமைத்துக் கொடுத்தவரே அவர்தானே. இங்கே சொன்னார் மூதறிஞர் ராஜாஜி, மழை துளிகளுக்கு மத்தியிலே கொடை பிடித்துக் கொண்டு போய் மன்றாடி கேட்டாரே, இவர் ஏற்றுக்கொண்டாரா? அண்ணா மதுவை அனுமதித்தாரா? காமராஜர் அனுமதித்தாரா? அண்ணாவை விட பொருளாதார மேதை யார்? எனவே இவ்வளவு கேடும் நடந்தது. அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர், தாய்க்குலத்தின் ஆதரவால் வெற்றிவேல் வெற்றி பெற்ற எம்ஜிஆர் தாய்க்குலத்தின் கண்ணீரை துடைப்ப முற்படவில்லை. அந்த கண்ணீருக்கு காரணமான மதுக்கடைகளை அவர் மறைத்து விடவில்லை. கட்சிக்காரனுக்கெல்லாம் சாராய கடை கொடுத்தார்.
அதற்கு பிறகு ஜெயலலிதா அதை விட பன்மடங்கு அதிகமாக்கி நாட்டை பாழ்படுத்தி விட்டார். இந்த மதுக்கடைகளை எதிர்த்து சசிபெருமாள் போராடி முடிந்தார். அந்த போராட்டத்தின் விளைவாக நாங்கள் பந்த் அறிவித்தோம். மக்கள் நல கூட்டணி இருக்கக்கூடிய நம்முடைய கட்சிகள். என் தாயாரிலே கேள்விப்பட்டு டாஸ்மாக் கடைக்கிறே தள்ளு நாற்காலிலே உட்கார வைத்துக் கொண்டு போய் அங்கே போய் போராடினார். அதற்கு 60 நாட்கள், அவர் சாவதற்கு 60 நாட்களுக்கு முன்பு போராடினார். கடைசி வரை போராடிய பெருமையா என் தாயார், வைகோவின் தாயார் என்பதால் மாரியம்மாளுக்கு பெருமை இல்லை, மாரியம்மாள் மகன் என்பதால் தான் எனக்கு பெருமை என்று என் தாயை நினைக்கிறேன். ஆகவே கடமை இருக்கிறது, பெண்களுக்கு கடமை இருக்கிறது. மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும். வந்தால் மதுவை ஒழிப்போம், வந்தால் ஊழலை ஒழிப்போம், வந்தால் பெண்கள் கௌரவமாக பாதுகாப்பாக எங்கும் செல்லக்கூடிய நிலைமை ஏற்படுத்துவோம். பெண்களின் கண்ணியத்தை காப்போம், பெண்களின் உரிமைகளை காப்போம். இன்றைக்கு ஒரு நீதிபதி வீட்டில் அவர்கள் தூக்கி எறிகின்ற அசுத்தம் படித்த துணிகளை துவைத்துக் கொடுக்கவில்லை என்று எச்சரிக்கை கடிதம் அனுப்புகிறார் நீதிபதி. ஒரு தலித் சமூகத்திலே பிறந்த ஒரு ஏழை பெண்ணுக்கு. இந்த நிலைமைகளை எல்லாம் பத்திரிகைகளிலே பார்க்கிறோம். அதை விட கொடுமை என்ன தெரியுமா? நான் 2500 கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன் மதுவை எதிர்த்து. அரசியலுக்காக அல்ல, கட்சிக்காக அல்ல, நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக. வழிநடுகளும் பெண்கள் என்னை வரவேற்றார்கள். அந்த பெண்களிடம் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று கதறி அழுதார்கள். புருஷன் குடித்துவிட்டு கொடுமைப்படுத்துகிறார், பிள்ளை குடிக்கிறார், என் பெண் பிள்ளைகள் வெளியிலே போக முடியவில்லை என்று கதறினார்கள். ஆனால் வெட்கத்தோடும் வேதனையோடும் சொல்கிறேன், மேல்தட்டு சமுதாயத்தில், வளர்ந்துவிட்ட சமுதாயத்தில் குடிக்கிறார்கள் பெண்கள். அதனுடைய விளைவு அது உழைக்கும் வர்க்கத்திலும் இன்றைக்கு அந்த நோய், அந்த கொடிய தீமை புகுந்து விட்டது. எங்கே போகிறது தமிழ்நாடு? இந்த மதுவின் கொடுமையால் பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம் எல்லாம் அழிந்து பெண் என்றால் தெய்வம் என போற்ற சொல்லப்பட்ட தமிழகத்தில் இவ்வளவு சீர்கேடுகள் வந்துவிட்டது. இதிலிருந்து மீட்க வேண்டும், இனியும் பொறுப்பதற்கில்லை, மீட்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும். ஆட்சிக்கு வருவோம், மதுவை ஒழிப்போம், ஊழலை ஒழிப்போம், நல்லாட்சி தருவோம். அதற்கு மாதர்குல திலகங்களாகிய நீங்கள் தான் ஆங்காங்கு பிரச்சார பணிகளிலே ஈடுபட வேண்டும், ஆதரவை திரட்ட வேண்டும், நம் நிகழ்ச்சிகளுக்கு வர வேண்டும். நம்முடைய இயக்க தோழர்கள் வீட்டு பெண்கள் நிகழ்ச்சிகளுக்கு வருவது கிடையாது. கம்யூனிஸ்டுகளிடம் நீங்கள் படிக்க வேண்டும். கம்யூனிஸ்ட் தோழர்கள் வீட்டு பெண்கள் எல்லா நிகழ்ச்சிக்கும் வருவார்கள். விடுதலை சிறுத்தைகளின் பெண்கள் எல்லா நிகழ்ச்சிக்கும் வருகிறார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் அந்த தாய்மார்களை மதிக்கிறேன். இந்த 22 வருஷமாக இந்த கட்சியிலே இருந்து எந்த பதவியும் இல்லாமல் கை காசை செலவழித்து மேலும் மேலும் துன்பப்பட்டாலும் கூட இந்த கட்சியில் இருக்க சொல்லி வற்புறுத்துகிற பெண்களை நான் வழிபடுகிறேன். ஒரு நிகழ்ச்சியிலே பேசினார் செஞ்சியிலே வாட்சி சேகர். நான் ஒன்றிய கவுன்சிலர், கடன் ரொம்ப ஆளுங்கட்சியிலிருந்து கட்சி மாற சொன்னார்கள். கடனை அடைக்க வழியில்லை. நான் கடனை அடைப்பதற்காக நம் கட்சியை விட்டு அதிமுகவுக்கு போய்விடுவோம் என்று வீட்டில் வந்து சொன்னேன். என் மனைவி சொன்னாள், வைகோ தலைமையை விட்டு மதிமுகவை விட்டு போய்த்தான் இந்த கடனை அடைக்க வேண்டும் என்றால் அதை விட நாம் தூக்குமாட்டி கொண்டு செத்து போகலாம் என்று சொன்னதாக அந்த கூட்டத்திலே சொன்னார். அப்படிப்பட்ட பெண்கள் இருக்கிறார்கள், அப்படிப்பட்ட சகோதரிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் நன்றி தெரிவிக்கிறேன். அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், நம் நிகழ்ச்சிகளுக்கு வருகிற பழக்கத்தை, இயக்கத்தை பாதுகாக்கிறார்கள். தன் புருஷன் சம்பாதிக்கிற கட்சிக்கு போகவில்லை என்று எந்த பெண்ணும் நினைக்கவில்லை. இந்த இயக்கத்தை பாதுகாக்கிறவர்கள் அந்த இல்லத்து அரசியல் என்று நான் பல மாநாடுகளில் சொல்லி இருக்கிறேன். ஆனால் மாநாடுகளுக்கு, நிகழ்ச்சிகளுக்கு, பொதுக்கூட்டங்களுக்கு கூச்சம் காரணமாக வருவது கிடையாது. அதிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும். மகளிர் நாள் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருப்பவும், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மகிழ்வோடு நலனோடு இருக்கவும் வாழ்த்துகிறேன். மகளிரணி மகத்தான பணியை செய்யும், அதற்குரிய இடத்தை கழகமும் அவர்களுக்கு கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சென்னையில மதிமுக எங்க இருக்கு, மகளிரணி இருக்கான்னு கேட்டவங்களுக்கு பதில் சொல்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட நிகழ்வு இது. பெண்கள் சென்னை மண்டலத்தில் மட்டும் 5000 பேர் உறுப்பினராக சேர்ந்திருக்க
இருக்காங்க. ஆனா வரதுக்கு முடியல, குடும்ப சூழ்நிலை. 1200 பேர் இன்னைக்கு உள்ளார பழைய உறுப்பினர்கள் வெறும் 100 பேர் தான் இங்க அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மீதி 1200 பேரும் புதிதாக மதிமுகவில் இணைந்த மகளிர்கள். பொதுவா ஏன் இதுவரைக்கும் பெண்கள் இணையல? சில பேர் இப்ப நீங்க இணைந்தவங்க எல்லாருமே இதுவரைக்கும் அரசியலில் இல்லாதவர்கள். அதுதான் முக்கியமான பாயிண்ட். திமுக இருக்கிறவங்கள, அதிமுக இருக்கிறவங்கள உங்களுக்கு அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், எம்எல்ஏ கொடுக்குறேன், பணம் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு சால்வையை போட்டு ஒரு வாரம் அந்த கிளிப்பிங்ஸை மாற்றி மாற்றி போட்டுட்டு இருக்கிற இடத்துல 1200 பேரும் எதுவும் வேண்டாம், வைகோவின் கொள்கைகளை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று வந்திருக்கீங்களே, இதுதான் மிகப்பெரிய வெற்றி. புர்கா போட்ட மந்திரமா, முஸ்லிம் அம்மா, என் சமூகத்தை சேர்ந்தவர். நீங்க எந்த ஊருமா? காஞ்சிபுரம் மாவட்டம். வலியாபதி சார் சொன்னாங்களா? பாப்பி பண்ணா புதுசா நீங்க சேர்ந்திருக்கீங்களா? எதுக்காக சேர்ந்திருக்கீங்க? ஐயாவின் கொள்கைக்காக சேர்ந்திருக்கிறார். இதோ என் சமூக மக்கள் வெளியில போறதுக்கே யோசிப்பவள், ஒரு காய்கறி கடைக்கே போக யோசிப்பவள் நேரடி அரசியலுக்கு வருகிறேன் என்று இதோ நிரூபித்திருக்கிறாள். இதுக்கு மேல என்னங்க வேணும்? போய் சும்மா ஒருத்தங்களை அங்க வாங்க இங்க வாங்கன்னு கூட்டு போய் சால்வை போட்ட கைது போடுறதுக்கா? இல்லை சகோதரிகளே, உண்மையில் சமூகத்தில் மாற்ற வர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகின்றீர்கள். அதற்கு ஒரு சரியான தலைமை கிடைக்கவில்லையே என்று எத்தனை நாள் நீங்கள் ஏங்கினீர்கள். இப்பொழுது கிடைத்து விட்டார், வாங்கள் போவோம் என்று பெறப்பட்டு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். என் சகோதரிகளே, இந்த உலக மகளிர் தினத்தன்று ஒரு செய்தியை மட்டும் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அரசியல், தேர்தல், வெற்றி, தோல்வி எதுவாக இருக்கட்டும், வைகோ என்ற சமூக போராளியின் அரசியல் பயணத்தில் உடனிருப்பதே பெருமையாக நினைக்கும் நபர் நான். நான் ஒரு மருத்துவருங்க, பிரசவம் பார்க்கிற டாக்டர். ஒரு செய்தி பொறுமையா கேளுங்க, பழைய கதையை நான் சொல்லவில்லை, நடைமுறை வாழ்க்கையை நான் சொல்கிறேன். என் சகோதரி, கடைசியில் உழைக்கிற சகோதரி கூட இதை கேட்க வேண்டும். திருச்சி என் சொந்த ஊர். திருச்சிக்கு பக்கத்துல தோரங்குறிச்சிங்கிறது என் சின்ன கிராமம். முஸ்லிம்கள் அதிகம் இருக்கும் ஊர். நான் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த நபர். ஏதாவது பண்றாங்கன்னு பாக்குற வர என்னையே ஷார்ட் பண்ண சொல்லுவாங்க, தலைவர் பேசணும் இல்ல, அதுவும் நல்லதுதான். முஸ்லிம் சமூகத்தை எங்க ஊர்ல ஒரு கட்டுப்பாடு, முஸ்லிம் பெண்கள் படிக்க கூடாது. அதாவது 9ஆம் கிளாஸ்க்கு மேல ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஏஜ் அட்டன் பண்ணோன்னே வீட்டில் இருக்கணும். அந்த ஜமாத் கட்டுப்பாடு மீறி படிக்க போனா அந்த ஊர்ல தள்ளி வச்சிருவாங்க. நல்லது கெட்டதெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. கிராமத்துல அப்படிதானே இருப்பாங்க. ஆண்கள் படிப்பாங்க. இப்படி ஒரு கிராமத்து கட்டுப்பாடுல, ஒரு ஜமாத்து கட்டுப்பாடுல இருந்த நபர் நான். ஆனா சின்ன வயசுல இருந்து எனக்கு மருத்துவர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. நான் நல்லா படிப்பேன். என் ஆசை விருப்பம்லாம் ஒரு டாக்டர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி என் ஆசைக்கு வடிவம் கொடுக்க நினைத்தார் என் அப்பா. நான் மருத்துவக் கல்லூரிக்கு போனேன். எம்டி டிஜிஓங்கிறது 9 வருஷங்க. எம்பிபிஎஸ் எம்டி டிஜிஓங்கிறது 9 வருஷம். 9 வருஷம் முடிச்சுட்டு நான் என் ஊருக்கு போனேன். என்ன என் ஊர்ல ஏன் படிக்க வைக்க மாட்டாங்க லேடிஸ் அப்படின்னா, எங்க மக்கள் சொல்றது, முஸ்லிம் சமூக மக்கள் சொல்றது, பெண்கள் படிச்சுட்டாவே தலகுணம் வந்துடும், ஆண்களை எதிர்த்து பேசுவாங்க, குடும்பத்துக்கு செட் ஆகாது, அது உறவு சிக்கலை ஏற்படுத்துவாங்க, பேசாம கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டோம். இதுக்காக தான் படிக்க வைக்காம இருந்தாங்க. நான் 9 வருஷம் கழிச்சு போனோன்னே எங்க அப்பா என்கிட்ட கேட்டாங்க, ஏமா உனக்கு ஏதாவது விருப்பம்னா சொல்லு, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நான் சொன்னேன், இல்லப்பா உங்களுக்கு என்ன விருப்பமோ அது படி கல்யாணம் பண்ணிக்கிறேன். எங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்க அப்பாவுக்கு தன்னுடைய சொந்த மச்சின மகனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை. அவர் ஒரு மருத்துவர் இல்லை, பெரிய படிப்பெல்லாம் படிக்கல, சாதாரண ஒரு பட்டதாரி. நான் பண்ணிக்க மாட்டேன்னு நினைச்சார். ஆனால் நான் சொன்னேன், அப்பா உங்க விருப்பம் தான் என் விருப்பம்னு. என் அப்பா என் திருமணத்தை திருவிழாவாக என் கிராமத்தில் கொண்டாடினார். தலைவர் தலைமையில தான் திருமணம் நடந்தது. தலைவர் அந்த திருமணத்திலேயே சொன்னாங்க, இது மதிமுகவின் மாநாடா இல்லை திருமணமா என்று சொன்னார்கள். ஏது மாநாடு மாதிரி நடத்தணும்னு சொன்னா ஆடம்பர
குடும்பத்துக்காக இல்லை, என் கிராமத்து மக்கள் வர வேண்டும், என் சமூக மக்கள் வர வேண்டும், அந்த திருமணத்தை பார்க்க வேண்டும். பெண்ணை படிக்க வைக்கலாம், வேலைக்கு அனுப்பலாம். பெண் படித்தாலும் பெற்றோர்கள் பேச்சை கேட்பா, கூட உறவு சிக்கலை ஏற்படுத்த மாட்டா. பெண் படித்த குடும்பத்துக்கு ஒரு பலம் என்ற செய்தியை என் கிராமத்து மக்களுக்கு சொல்வதற்காகவே அந்த திருமணம் நடந்தது. என் அன்பு சகோதரிகளே, இன்னைக்கு என் கிராமம் சின்ன கிராமம் பெரிய கிராமமாக மாறிவிட்டது. 5000 பேர் இருக்கிறார்கள். 5000 பேருக்கும் மருத்துவ சேவை செய்வதற்கு 4 முஸ்லிம் பெண் டாக்டர்கள் எங்கள் கிராமத்தில் இருக்கிறார்கள். 9ஆம் கிளாஸ் கூட அனுப்பாத அந்த கிராமத்தில் இன்று 4 முஸ்லிம் பெண் டாக்டர்கள் இருக்கிறார்கள். இந்த மாற்றத்தை ஏற்படுவதற்கு நானும் ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருந்திருக்கிறேன். ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கே 9 வருஷம் ஆச்சு. தமிழ்நாட்டில் அரசியலுங்கிற 10 கோடி மக்கள் இருக்கிற இந்த அரசியலில் சமூக மாற்றம் வரணும், அரசியலில் மாற்றம் வரணும்னா உடனே வந்துருமா? சில காலம் நாம் பயணிக்க வேண்டும். அதற்காக நம் கடுமையான களப்பணிகள் செய்ய வேண்டும். அரசியலில் மாற்ற வேண்டும் என்றால் சமூகத்தில் மாற்ற வேண்டும். சமூகத்தில் மாற்ற வேண்டால் பெண்களில் மாற்றம் ஆரம்பிக்க வேண்டும். இப்ப நம்மள என்ன சொல்றாங்க, நமக்கு முன்னாடி கூட சொன்னாங்கல்ல, பிஸ்கட்காக சட்டம் போடுறோம் அப்படின்னு. இலவசங்களுக்காக ஓட்டு போடுறதே பெண்கள் தானே டெய்லி சொல்றாங்க. டெய்லி டிவி பாக்குறீங்கல்ல, இலவசத்தை விரும்புவர்கள், இலவச பொருட்களை வாங்கி கொண்டு ஓட்டு போடுபவர்கள் பெண்கள் நம்மளை பத்தி சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போயிட்டு வராங்க, சாதாரணமா ஒரு வீட்டு வேலைக்கு ஏதோ கூலி வேலைக்கு போயிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே கதவுல ஒரு கவர் இருக்கு. உண்மை நிகழ்ச்சி சொல்றேன், அமைதியா கேளுங்க. வேணா பஸ்ல போறப்ப யோசிச்சுட்டே போகணும் இதை பத்தி. வீட்டுக்கு வராங்க, ஒரு கவர் இருக்கு. கவரை பிரிச்சு பார்த்தா 2 டிக்கெட் இருக்கு, சினிமா டிக்கெட். ஹஸ்பண்ட் சொல்றாரு, எப்படி இந்த டிக்கெட் வந்துச்சு? இலவசமா இருக்கு, யாரு கொடுத்தா அப்படின்னு. உடனே ஒய்ஃப், பெண்கள் நம்ம என்ன சொல்றாங்க, எதுக்கு உங்களுக்கு இந்த யோசனை எல்லாம்? இலவசமா கொடுத்துருக்காங்கல்ல, அது டிக்கெட்டே கிடைக்காத படத்துக்கு, வாங்க வாங்கிட்டு போவோம் அப்படின்னு. இல்ல இல்ல யார் கொடுத்தானே தெரியும், அதை ஏன் கவலைப்பட்டீங்க, வாங்க போலான்னு சினிமாவுக்கு போயிட்டாங்க. போயிட்டு வந்து நைட்டு பார்த்தா கதவு உடஞ்சிருக்கு, வீட்டில் இருக்கிற முக்கியமான பொருளெல்லாம் காணா போச்சு, கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. என் அன்பு சகோதரிகளே, யாரு இலவசமா வச்சதுன்னு யோசிச்சாங்களே, கொள்ளடிக்க போறவங்க தான் இலவசமா வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு மிக்சி கொடுக்குறாங்க, கிரைண்டர் கொடுக்குறாங்க, அடுப்பு கொடுக்குறாங்க, ஃபேன் கொடுக்குறாங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள், இயற்கை வாழ்வாதாரங்களை கொள்ளடிக்க போறாங்க. கொள்ளடிக்க போறவங்க தான் உங்களுக்கு இலவசத்தை கொடுப்பாங்க. நம்மளை மட்டும் பத்தி சிங்காவ, அடுத்த தலைமுறையை பத்தி நம்ம கொஞ்சம் சிந்திக்கணுங்க. அதனால இன்னைக்கு நாளையிலிருந்து இங்க வந்திருக்கிற 1000 பெண்களும் இலவச பொருளை வாங்கக்கூடாது, பணம் வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாதுன்னு தயவு செஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர்கிட்ட சொல்லுங்க. இந்த சட்டசபை தேர்தலில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வருவோம். என் அன்பு சகோதரிகளே, போதும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றி மாற்றி ஆட்சி அமைத்து நம்மளுடைய பணத்தெல்லாம் கொள்ளடிச்சு இயற்கை வாழ்வாதாரங்களை பாழாக்கி இன்னைக்கு கடங்காரங்களா நம்மளை மாத்திட்டாங்க. இது தொடரக்கூடாது. முதலில் முடியட்டும் திமுக, முதலில் முடியட்டும் திமுக, அப்புறம் அதுவாகவே அழிந்துவிடும் அதிமுக. மலரட்டும் மக்கள் நல கூட்டணி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அன்னை மாரியம்மாள் அவர்களுக்கு எங்களுடைய வீர வணக்கத்துடன், அம்மா நீங்கள் ஒரு புறநானூற்று தாய் என்று நான் பெருமையோடு சொல்வேன் அம்மா. ஏனென்றால் புறநானூற்று தாய் தான் ஈன்ற மகனுக்கு பால் கொடுக்கும் பொழுதே எதிரியுடன் யுத்த களத்திற்கு சென்று போராடி வர வேண்டும், போராடி வெற்றியை பெற்று வர வேண்டும், இல்லை என்றால் மார்பிலே ஈட்டி பாய்ந்து வீரமரணம் அடைய வேண்டும். அதைத்தான் நான் எதிர்பார்ப்பேன் என்று புறநானூற்று தாய் தன் மகனுக்கு பால் ஊட்டுவாள். அதே போல் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் பாராளுமன்றத்திலே நேற்றைக்கும் விடுதலை புலிகளை ஆதரித்தேன், இன்றும் நான் விடுதலை புலிகளை ஆதரிக்கிறேன், நாளையும் நான் விடுதலை புலிகளை ஆதரிப்பேன் என்று நெஞ்சு நிமிர நின்று பேசி, இலங்கைக்கு நம்முடைய இந்திய இலங்கை காவற்படைகள் கடலோர காவல் படைகளுடைய கப்பல் துறை அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்கும் ரேடார் கருவிகளுடைய கட்டுப்பாட்டிற்கும் இடையிலே புகுந்து இலங்கையிலே நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் பட்ட கஷ்டங்களில்
கண்ணிலே கண்டு 22 நாட்கள் நம்முடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடன் கூட இருந்து வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் இதோ சகோதரர்கள் நாங்கள் இருக்கிறோம், தமிழன் இல்லாத ஊர் இல்லை, தமிழ் பேசும் மக்கள் இல்லாத ஊர் இல்லை, தமிழனுக்கென்று ஒரு தேசம் இல்லையே என்று நம்முடைய பிரபாகரன் அவர்கள் தமிழ் தேசம் உருவாக்க வேண்டும் என்று இருந்ததுக்கு தோள் கொடுக்க நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இலங்கைக்கு சென்று வந்தார்கள். அதனால் அம்மா, நீங்கள் உண்மையிலும் நீ புறநானூற்று தாய் அம்மா. அரசியலில் பெண்களின் பங்கு என்ற தலைப்பில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். எத்தனையோ விஷயங்கள் பெண்களால் நம்முடைய நாட்டில் சாதனை படைத்திருக்கிறார்கள். பிகாய்ஜி காமா என்கின்ற ஒரு பெண் 1861ஆம் வருடம் பிறந்தவர்கள். நம்முடைய தேசிய கொடிக்கு 1907ஆம் ஆண்டு நம்முடைய தேசிய கொடியை முதலில் வடிவமைத்து கொடுத்த பிகாய்ஜி காமா பிளேக் நோய் தடுப்பதற்காக ஒரு பெரிய கருத்தரங்கம் ஒன்று நடைபெற்ற பொழுது நம்முடைய தேசிய கொடியை, அவர் வடிவமைத்த இந்திய தேசிய கொடியை கையில் பிடித்து கொண்டு ஜெர்மனியில் நடந்த கருத்தரங்கத்தில் பேசி நம்முடைய தேசிய கொடியை முதலில் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர். சில மாற்றங்கள் கழித்து இப்பொழுது நம்முடைய புது தேசிய கொடியை வடிவமைத்திருக்கிறார்கள். கனக்லதா பாகே என்கின்ற ஒரு பெண் அஸ்ஸாமில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்காக வெளியே கொடியை ஏற்றிக்கொண்டு பின்னால் பெண்கள் தொடர் வர காவல்துறையினர் சென்று அங்கு நம்முடைய தேசிய கொடியை நாட்டுவதற்காக சென்ற பொழுது முன்னேறி வர வேண்டாம், முன்னேறி வந்தீர்கள் என்றால் துப்பாக்கியால் சுடுவோம் என்று அன்றைய அரசு மக்களை பயமுறுத்திய பொழுது இந்த மங்கை தன் பின்னால் வந்த அத்தனை பேரையும் தன்னுடைய 16வது வயதில் கூட்டிக் கொண்டு கொடியை கையில் பிடித்துக்கொண்டு நேராக காவல்துறையை முன்னேறி சென்று காவலாளிகள் கொண்ட துப்பாக்கியின் தோட்டாக்களுக்கு மார்பில் பாய்ந்து தேசிய கொடியை கீழே விடாமல் பாதுகாத்த அப்பேற்பட்ட ஒரு வீர மங்கை. தில்லையாடி வள்ளியம்மை என்ற ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டால் நம் இந்திய மண்ணில் காலடியே படாதவர். தென்னாப்பிரிக்காவில் காந்தி அவர்கள் இருந்த பொழுது நம்முடைய இந்தியர்களுக்கு இனவெறி பிடித்த தென்னாப்பிரிக்க அரசு திருமண சட்டங்களில் கூட இடமில்லாமல் நமக்குரிய உரிமைகள் கொடுக்காமல் நம்மளை அடிமைப்படுத்தி கண்ட பொழுது காந்தி அவர்கள் அங்கே சத்தியாகிரக போராட்டம் நடத்தினார். அதில் 15 இந்திய பெண்கள் கலந்து கொண்டனர். அதில் 10 பேர் தமிழ் பெண்கள், ஒருவர் கர்ப்பிணி, மற்றொருவர் கைக்குழந்தையுடன் சென்றார்கள். இந்த தில்லையாடி வள்ளியம்மை கூட சென்ற அத்தனை பேருக்கும் தொண்டு பணி செய்து கொண்டு அவர்களோடு அந்த சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட பொழுது அவர்களை அந்த அரசு கைது பண்ணியது. 3 மாத காலம் சிறையில் இருந்து நோய்வாய்ப்பட்டிருந்தார். நோய்வாய்ப்பட்டு சிறையில் இருந்தால் இது பெரிய பிரச்சனையாகிவிடும் என்று சொல்லி அவர்களை விடுதலை செய்ய அன்றைய தென்னாப்பிரிக்க அரசு முடிவு செய்தது. சிறையில் இருந்தவர்கள் நடக்கக்கூட முடியவில்லை. நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்களும் அவருடைய யூத தோழர் போலக் என்பவரும் கூட சேர்ந்து தொட்டிலில் தூளியில் கட்டி கொண்டு அந்த பெண்ணை வீட்டிற்கு கொண்டு வந்து போட்டு சில நாட்களிலே இறந்து போனார்கள். அப்பொழுது காந்தி தொட்டிலிருந்து தூக்கி கொண்டு வரும்பொழுது தில்லையாடி வள்ளியம்மையை பார்த்து கேட்டாராம், நான் இப்படி ஒரு போராட்டம் நடத்ததில் நீர் வந்து கலந்து கொண்டதால் சிறையில் அடைப்பட்டதால் தானே உனக்கு இந்த நிலைமை என்று கேட்ட பொழுது, இந்த கொடுமை எங்கு நடந்தாலும் சரி, நம்முடைய இந்திய பெண்களுக்கானாலும் இந்தியர்களுக்கு நடந்தாலும் அதற்காக என் உயிரை விடுவதில் நான் கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை என்று காந்தி பிதாவிடம் சொல்லவும், காந்தி சொன்னார் தன்னுடைய சத்திய சோதனையில், இந்தியா என்கிற ஒரு தேசம் இருக்கும் வரை தில்லையாடி வள்ளியம்மை என்கிற பெண்ணுடைய பெயர் அழியாமல் இருக்கும் என்று சொன்னார். இதுபோல அவருடைய மரணத்திற்கு பிறகு தென்னாப்பிரிக்காவில் மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டது. அங்கு இப்போ இனவெறி தென்னாப்பிரிக்க அரசு அதிலிருந்து விடுதலை கொடுத்துச்சு, மக்களுக்கு உரிமைகள் எல்லாம் வழங்கியது. இது மேலே நம்முடைய தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் வீரமங்கை வேலு நாச்சியார் முதல்ல எல்லாரும் பேசின மாதிரி தன் கணவனை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் கொன்று போட்டுச்சு நயவஞ்சகமாக. அவருடைய ரத்தத்தில் எடுத்து திலகம் எடுத்துட்டு கரெக்டாக 8 வருஷம் காட்டில் பதுங்கி இருந்து மக்களை எல்லாம் பார்த்து சந்தித்து வீர உணர்வு ஊட்டி திப்பு சுல்தானிடத்தில் போய் உதவி கேட்டு உருது மொழி பேசி 5000 வீரர்களையும் பீரங்கி குண்டுகளையும் வாங்கி வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் முதல் முறையாக எழுத்தில் வடிவத்தில் விடுதலை பெற்ற ஒரே ஒரு வீரமங்கை நம்முடைய வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்கள்தான். இப்படி நம்முடைய சமுதாயத்தில் எத்தனையோ புரட்சிகளை ஏற்படுத்திய இனம்தான் நம்முடைய பெண்ணினம். நம்முடைய தமிழ்நாட்டில் இன்றைக்கு தேவை மிகவும் அவசரமான காலகட்டத்தில் நாம் இன்று கூடியிருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாட்டின் நிலைமை நம் அனைவருக்கும் தெரியும். அதனால் நாம் எடுக்க ஒரு தீர்மானமான முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருப்பதால் நம்முடைய தலைவர் அவர்கள் ஊர் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாரு. நம்ம தமிழ்நாடு எவ்வளோ கேவலமாக இருக்குது. பிள்ளைங்க முன்னால் பட்டிமன்றத்தில் பேசினவங்கெல்லாம் சொன்னாங்க மதுவின் கொடுமையினால் எப்படி அழிஞ்சிருக்கு. நம் தலைவர்களாக
நம்முடைய தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு போராடிட்டு இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் மனதில் கருத்தில் வைத்து நம்முடைய தமிழ்நாட்டை காப்பதற்காக, நம்முடைய தமிழ்நாட்டின் வளங்களை காப்பதற்காக, நம்முடைய எதிர்கால சந்ததிகள் சிறப்பாக வாழ்வதற்காக நம்முடைய தலைவர் படும் பாடுகளை எல்லாம் மனதில் வைத்து நாம் அனைவரும் மக்கள் நல கூட்டணியில் நம்முடைய தலைவர் படும் பாடுகளுக்கெல்லாம் அவரை ஒரு சிம்மாசனத்தில் அமர வைத்து நாம் காண்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திராவிட இயக்கம் எப்படி மகளிருடைய வளர்ச்சியில் பங்கு கொண்டது என்று கூறுகிற பொழுது நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ளாவிட்டால் கூட ஐயா பெரியாரை சொல்லித்தான் ஆக வேண்டும். ஐயா பெரியார் அவர்கள் அன்றைக்கே சொன்னார்கள், இன்றைக்கு பெண்களை எல்லாம் பல விகிதத்தில் பல உயர்வாக பேசி அரசியலாளர்கள் எல்லாம் என்றைக்கு பெண்களுடைய நலனை பற்றி கூறுகிறார்கள் என்றால் தேர்தல் வருகிற பொழுது மட்டும்தான். இன்றைக்கு அரசாட்சியில் இருக்கிறவர்கள் 50% ஒதுக்கி இருக்கிறார்கள். எப்பொழுது? நாளைக்கு தேர்தல். இன்றைக்கு மகளிருக்கு 50% இடஒதுக்கீடு என்று ஒதுக்கி இருக்கிறார்கள். ஆனால் பெரியார் அவர்கள் அன்றைக்கே கூறிவிட்டார்கள், பெண்கள் உயர்வு பெற வேண்டும், பெண்கள் முன்னேற வேண்டும். பெண்கள் முன்னேறுவதற்காக 3 வழிகளை சொன்னார்கள். நீங்கள் இங்கே கைமை நோன்பு, கைமையை சொல்லி பெண்களை துன்புறுத்துவது, குழந்தை மனம், அதுபோல பெண்களுக்கு பல கொடுமைகளை செய்கின்ற நிகழ்வுகள் இருக்கிறது என்று சொல்லி பெண்கள் கைமை நோன்பை முதலில் பெண்களுக்கு கொடுக்கிற கொடுமையில் மாற்றப்பட வேண்டும். இளம் வயதில் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். அந்த குழந்தைகள் கணவன்மார் இறந்து விட்டால் இளம் வயதிலேயே விதவையாக மாறிவிடுகிறார்கள். அந்த நிலை மாற்றப்பட வேண்டும். இவைகளை எல்லாம் எடுத்து சொல்லி அன்றைக்கு அவர்கள் பல சிந்தனையாளர்களாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. சிந்தனையை சிந்திப்பதிலேயே தன்னுடைய காலத்தை கழித்தவர் பெரியார் அவர்கள். என்ன சொன்னார்? இதற்கெல்லாம் ஒரு காரணமாக பெண்கள் மிக அடிமைப்படுத்தி வைத்திருப்பது மது. இங்கே பட்டிமன்றத்தில் கூறுகிற பொழுது கூட சகோதரிகள் எல்லாம் பேசினார்கள் மதுவின் கொடுமையை பற்றி. அதனால் அன்றைக்கு ஈரோட்டு பெரியார் தன்னுடைய இல்லத்தில் உள்ள மகளிர்கள் 2 பேரை அன்றைய களத்திலே இறக்கி விடுகிறார். காந்தியார் அவர்களிடம் அரசாங்கம் கேட்கிறது, முதலில் இந்த கள்ளுக்கடை மறியலை நிறுத்த சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். காந்தியார் சொல்லுகிறார், அந்த மறியலை நிறுத்துவது என் கையில் இல்லை, ஈரோட்டில் உள்ள 2 பெண்கள் கையில் இருக்கிறது என்று அன்றைக்கு சொன்னார்கள். ஈரோட்டில் உள்ள நாகம்மையார், கண்ணம்மையார் என்பவர்கள் அன்றைக்கு அந்த போராட்டத்திலே பங்கேற்று மறியலை நடத்தினார்கள். அதுபோலத்தான் நான் குறிப்பாக சொன்னால் நம்முடைய அன்னையார் மாரியம்மாள் அவர்கள், எங்கள் பிள்ளைகள் குடிப்பதில்லை, எங்கள் மருமக்கள் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் குடிப்பதில்லை, நமக்கும் வயதாகிவிட்டது, ஏன் நாம் இந்த மறியலில் ஈடுபட வேண்டும் என்று நினைக்காமல் அன்றைக்கு இந்த தமிழ் சமுதாயத்துக்காக நான் இறக்கிற தருவாயில் இருக்கிற பொழுது கூட நான் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வேன் என்று அந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்றார் அன்னை மாரியம்மாள் அவர்கள். இவர்கள் எல்லாம் அன்றைய திராவிட இயக்கங்கள் அன்றைக்கு எடுத்து சென்ற பாதையிலே இன்றைக்கு நம்மை அழைத்து செல்கிறார்கள். நமக்கு கவலை இல்லை, நாம் பேசுவதில்லை. இங்கே இருக்கின்றார்களே டாக்டர் ரோஹையா அவர்கள் ஒரு மருத்துவராக இன்றைக்கு அவர்கள் சிறப்பாக பணியாற்றுகிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அன்றைய மகளிர் விடுதலை, பெண் விடுதலையில் திராவிட இயக்கத்தின் பங்குதான். இங்கே இருக்கிறார்கள் பாத்திமா பாபு, கல்லூரி பேராசிரியராக இருந்தவர்கள். அவர்கள் பேராசிரியராக இருப்பதற்கு காரணம் பெண் விடுதலையில் திராவிட இயக்கத்தின் பங்கு. நானோ என்னுடைய பணியை, ஆசிரியர் பணியை முடித்துக் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னால், இன்று இத்தனை மகளிர்கள் இந்த மேடையிலே உரையாற்றுகிறார்கள் என்று சொன்னால், இவ்வளவு திறமையான மகளிர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அத்தனையும் பெண் விடுதலையின் காரணமாக, பெண்கள் விடுதலை பெற்ற ஒரே காரணத்திற்காக பெண் விடுதலையினுடைய திராவிட இயக்கத்தின் பங்குதான் அனைத்துக்கும் காரணமாக இருந்தது என்பதை கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் 2 முறை வெளிவரும் குடும்ப இதழ்.